சொந்த வீடு கட்டினால் இரட்டை பலன் தரக்கூடிய யோகம் யாருக்கு? இதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் செவ்வாய் இருந்தது அப்படின்னா ஒரு காலத்தில் கட்டாயமாக வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. லக்னத்திற்கு 4ஆம் அதிபதி செவ்வாயாகி, நல்லா கேளுங்க, லக்னத்திற்கு 4ஆம் அதிபதி செவ்வாயாகி அது லக்னத்தில் இருந்தால் இந்த ஜாதகர் ஒரு இடம் வாங்கியவுடன், ஒரு இடம் புதுசாக வாங்கினாங்க அப்படின்னாக்கா, அல்லது இருக்கும் இடத்தில் வீடு கட்ட ஆரம்பித்தால் அவர்களுடைய குடும்பத்தில் ஒரு புதிய வாரிசு உருவாகும். அப்போ புதுசாக வீடு கட்ட ஆரம்பித்தாலோ இடம் வாங்க ஆரம்பித்தாலோ அவங்க குடும்பத்தில் குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு. அப்போ இரட்டை யோகம் உள்ள ஜாதகமாக தான் நாம் கணக்கில் எடுத்துக்கிட்டோம். அடுத்தது, இந்த செவ்வாய் அப்படிங்கிறது புதனோட காலில் இருந்தாலோ புதனுடைய வீட்டில் இருந்தாலோ மிதுனத்துலேயோ கண்ணிலையோ செவ்வாய் இருந்தது அப்படின்னாக்கா, புதுசாக நீங்கள் வாங்கக்கூடிய இடத்துல டாக்குமெண்ட்டில் ஒரு பிரச்சனை எழுதி 2 முறை நீங்கள் பத்திரம் பதிவு செய்ய வேண்டிய சூழ்நிலையை கட்டாயம் ஏற்படுத்தி கொடுத்துரும். சரி, வீடு வாங்கியாச்சு, கட்டி முடித்தாச்சு. இது எப்போ நம்ம கிரகப்பிரவேசம் செய்யணும் அப்படின்னாக்கா, செவ்வாய் இருக்கிற ராசியிலிருந்து 4வது ராசி, 7வது ராசி, இந்த ராசிகள் வரும் மாதத்தில் நீங்கள் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணால் அடுத்தடுத்து சுப காரியங்கள், புதிய இடங்கள் வாங்கிறதுக்கு உங்களுக்கு யோகம் உண்டு. அதே செவ்வாய் நிற்கிற ராசிக்கு 8வது ராசியில் நீங்கள் வீடு கிரகப்பிரவேசம் செஞ்சீங்க அப்படின்னாக்கா, அந்த வீட்டின் மூலம் பொருளாதார பிரச்சனைகள், கடன் நிறைய ஏற்படும். அந்த செவ்வாய் ராசிக்கு 12வது ராசியில் செவ்வாய் இருக்கும் காலத்தில் நீங்கள் வீடு கிரகப்பிரவேசம் செஞ்சால் அந்த வீட்டின் பேரில் நிறைய கடன் வாங்கி, ஒன்று அந்த வீட்டை நீங்கள் வாடகைக்கு விட்டுட்டோ அல்லது அந்த வீட்டை வேறொரு பெயருக்கு எழுதி கொடுத்துட்டோ வீட்டை விட்டு நீங்கள் வாடகை வீட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் ஏற்படுத்தி கொடுத்துடும். அப்போ செவ்வாய் அப்படிங்கிறது வீடு கட்ட, எல்லாரும் சுக்கிரனே சொல்லுவாங்க. சுக்கிரன் அப்படிங்கிறது அழகிய வீடு, அழகான வீட்டு தான் சுக்கிரன். ஆனால் செவ்வாயும் நிலத்துக்கு காரகன். அப்போ செவ்வாயும் வீடு கட்டுறதுக்கு முக்கியமான பங்கு வகிக்கும் அப்படிங்கிற எந்தவித மாற்று கருத்தும் நிச்சயம் கிடையாது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.